வணக்கம்மா. இது 6வது தமிழ் திறன் 13-2 கதையை தொடர்ந்து எழுதுக. நித்திலன் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன். அவனுக்கு புது புது துப்பறியும் கதைகள் படிப்பதிலும் சொந்தமாக கதைகள் எழுதுவதிலும் மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் தன் அலமாரியின் திறவுகோலை தொலைத்து விட்டான். அதில் அவனுடைய கதை புத்தகங்கள், சேமிப்பு பணம் எல்லாம் இருந்தன. வீடு முழுவதும் தேடி பார்த்தான். ஆனால் திறவுகோல் மட்டும் கிடைக்கவே இல்லை. அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு சென்றிருந்தனர். வீட்டில் நித்திலன் மட்டும் தனியாக இருந்தான். அப்படி எழுதிக்கலாம். வீட்டில் நித்திலன் மட்டும் தனியாக இருந்தான். அம்மாவை அழைத்தான். அம்மாவை அழைத்து அம்மாவை அலைபேசியில் அழைத்து திறவுகோல்னா சாவிமா, திறவுகோல் எங்கே என வினவினான். எங்கே என வினவினான். அம்மா இருக்கும் இடத்தை சொன்னார். அம்மா இருக்கும் இடத்தை சொன்னார். திறவுகோலை எடுத்து அலமாரியை திறந்து தனக்கு பிடித்த எழுத்தாளரின் கதைகளை மகிழ்ச்சியுடன் படிக்க ஆரம்பித்தான். துப்பறியும் கதைகள் அப்படின்னா க்ரைம் நாவல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாது, இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நிறைய தெரியும், கேட்டு பாருங்கள். க்ரைம் நாவல், நாவல் டைம், பேக்கர் நாவல், சூப்பர் நாவல், இதெல்லாம் துப்பறியும் கதைகள் கொண்ட நாவல்கள். இப்போலாம் இருக்குதா அதுன்னு நம்ம சில தேடி பார்க்கணும். அதில் இருக்கிற நிறைய எழுத்தாளர்கள் இன்றும் நிறைய கதைகளை தொடர்களாக எழுதிட்டு வராங்க. அதில் மிகச்சிறந்தது முதல்ல தமிழ்வாணன்லாம் நல்லா துப்பறியும் கதை எழுதுவாங்க. இப்போ ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், தேவி பாலா, சுபா, இவங்கள இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாமே நிறைய துப்பறியும் கதைகள் எழுதுகிறவர். அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப திகில் ஊட்டுறதாக இருக்கும். அதனால் நீங்களும் அதை படித்து பாருங்கள். நூலகத்துலேயும் நிறைய புத்தகம் இது மாதிரி கிடைக்கும், வாங்கி பாருங்கள். உண்மையிலே அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நன்றிம்மா, தேங்க்யூ.